அக்கா, சந்தோஷ். மலர், சந்தோஷ்க்கு ஒன்னும் ஆகல. அவன் நல்லா இருக்கான். இல்ல, என் கண் முன்னாடியே அந்த ஏகாம்பரம் சந்தோஷ கத்தியால குத்தனா. என்ன சொல்ற மலர்? ஆமாங்கா, நான் அவனை பத்தின உண்மைய தேர்ட் ஐன்ற தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் போட்டேன்ல. அதுக்காக என்ன பழி வாங்க செல கடத்துறோன்னு தப்பான தகவல் சொல்லி எங்களை அங்க வர வச்சு பழி வாங்கி அவன் என்னதான் குத்த வந்தான். பாவம் சந்தோஷ் குறுக்க வந்து நின்னுட்டான். அதுக்காக தான் கேக்குறேன், சந்தோஷ் எப்படி இருக்கான்னு. அதான் சொன்னனே மலர், சந்தோஷ் நல்லா இருக்கான். அவனுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அக்கா, எனக்கு சந்தோஷ பார்க்கணும் போலவே இருக்கு. சரிம்மா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போய் காட்டுறேன். உனக்கு முழுசா சரியாகட்டும். கடவுளே, சந்தோஷ் நல்லா இருக்கான். எனக்கு அதுவே போதும். மேடம், டாக்டர் உங்களை வர சொல்றாங்க. சரி, ஓகே. மலர், நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வரேன். மலருக்கு இப்ப எல்லாம் நார்மலா இருக்கு. மறுபடியும் தலையில ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். சரி டாக்டர். மலர், நீ யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? உனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு? மா விடுமா, அதான் எனக்கு சரியாயிடுச்சுல. அப்படியே அழறீங்க. அந்த கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சிட்ட. ஆனா அந்த சந்தோஷத்தை அந்த படுப்பை அவங்க கொன்னுட்டாங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எவ்வளவு ஆசையா இருந்த. அவனும் உன் மேல உசுரா இருந்தான். அந்த புள்ள இப்ப உசுரோட இல்லம்மா. சந்தோஷ் இறந்துட்டானா? அப்போ ராசாத்தியக்கா போய் சொல்லிட்டாங்களா? ஐயோ கடவுளே, அவ உசுர எடுத்ததான் எனக்கு கொடுத்துட்டியா? ஐயோ. என்னாச்சுமா? ஏன் மலர் அழறா? ராசாத்தி, மலர் சந்தோஷ பத்தி கேட்டா. அதான். என்னம்மா நீங்க சொல்றதா இருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேனா? நான் எதுக்கு மறைச்சு வச்சேன்? இந்த நேரத்துல மலர் இன்னும் வேதனைப்படுவான் தானே? சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. மலர், நீங்க அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா உங்களோட எமோஷன் பிரெயின்ல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் மறுபடியும் நீங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. மறுபடியும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நீங்க உங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல, அழாதீங்க. பாத்துக்கோங்க மேடம். மலர், ஏன்க்கா என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க? அப்போ என் சந்தோஷ் உயிரோட இல்ல தானே? இல்ல மலர், இந்த நிலைமையில உன்கிட்ட சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். அதான்
அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னா அந்த ஏகாம்பரம் ஜெயில தானே இருக்கான். இல்ல மலர், சரியான சாட்சியோ ஆதாரமோ இல்ல. போன தடவை நீ சொன்ன CFT வார்த்தையே பத்திரிகை ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு வந்தோம். அதுல மெமரி கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தா கேமரா உடைஞ்சதுனால வீடியோ கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ நீ வந்து சாட்சி சொன்னாதான் அந்த ஏகாம்பரம் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும். இதுல என் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மலர், உங்களை காப்பாத்த வந்த இனிய மாமாவை கொலைகாரன்னு குற்றம் சொல்லி சாட்சி எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்ப அவரு கொலை குற்றவாளியா உள்ள இருக்காரு. என் சந்தோஷம் கொண்டுட்டு இனிய சர்மல பழிய போட்ட அந்த ஏகாம்பரத்தை சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து சாட்சி சொல்லி அந்த ஏகாம்பரத்தை உள்ள தள்ளி தப்பு பண்ணாத இனியன் சார வெளியே கொண்டு வந்துடுறேன். நீ மனச தளர விடாத. உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சில்ல. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு மலர். அந்த பயணத்துக்காக உன் மனச நீ தயார்படுத்திக்கோ. நம்ம கண்டிப்பா அந்த ஏகாம்பரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ரசத்தி, மலர் வந்து சாட்சி சொல்ல போறாங்கிற விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனி என்ன கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம். இத பாரு ராசாத்தே, நம்ம குலசாமி நம்மள கைவிடாது ராசாத்தே. மலர் கண்ணை திறந்ததே நம்ம இனியனை காப்பாத்ததா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன ராசாத்தி, என்ன யோசிக்கிற? இல்ல அத்தை, அடுத்த ஹியரிங் வரப்போகுது. இனிய மாமாவை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது நமக்காக வாதாடுறதுக்கு ஒரு லாயரை வைக்கணும். அதான் எந்த லாயரை வைக்கலான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ரசதி, அடுத்த லாயரை ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் திறமையா வாதாடுறவங்கள போடணும் ரசதி. நமக்கு நம்பிக்கையா இருந்த லாயரையும் கொலை செஞ்சுட்டாங்க. யார் செஞ்சாங்க, என்ன காரணம்னு தெரியல. ராசாத்தி மேடம், ராசாத்தி மேடம், வாங்க. நீங்க யாரு? நான் உங்க லாயர் கருணாகரன் சாரோட ஜூனியர். என் பேரு ஜனனி. ஓ சரி, வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு. நம்ம லாயர் கருணாகரன் சாரோட ஜூனியர் இவங்க. ஓ, லாயர் கருணாகரன் கொலை சம்பந்தமா ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுங்களா? இல்ல சார், இன்னும் வெரிஃபிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. ஓ, சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? மேடம், உங்க கேஸ நான் எடுத்து நடத்தட்டுமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கா? உங்க கேஸ நான் தான் டீல் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். உங்க கேஸ் சம்பந்தமா கருணாகரன் சாரை விட எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த கேஸை என்னால சிறப்பா நடத்த முடியும். சரிமா. சரி, நாங்களும் எந்த லாயர் கிட்ட போலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்.
அந்த நேரம் பார்த்து நீங்க கரெக்டா வந்திருக்கீங்க. எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை அந்த கடவுள் தான் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க தாராளமா இந்த கேஸை நடத்தலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ். உங்க சீனியர் கருணாகரன் சார் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாருமா. இந்த கேஸுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. சார், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க ஜனனி. நீங்க நினைக்கிற மாதிரி கருணாகரன் சார் நல்லவர் கிடையாது. என்ன சொல்றீங்க ஜனனி? ஆமா மேடம், அவர் பணம் கட்ட முடியாத ஏழைங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவங்க கேஸுங்களை இவரே தானே முன் வந்து எடுத்து எதிர்பார்ட்டி கிட்ட டீல் பேசி அவங்களுக்கு சாதகமா கேஸ முடிச்சு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காரு. கடைசியில அவரை நம்பி போன கிளைண்ட்ஸ் எல்லாம் கேஸ்ல தோத்து போயும் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த உண்மை எனக்கு தெரிய வர போய் தான் நான் அவரை விட்டு வெளியில வந்துட்டேன். அவர் செஞ்ச பாவம் தான் அவர் சாவுக்கே காரணம் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற? இப்படிலாம் கூட நடக்குமா? பிரச்சனை வந்தா காப்பாத்துற தகுதி வக்கீல்களுக்கு தான் இருக்கு. அவங்களே இப்படி தப்பு பண்ணா என்னதாம்மா பண்றது? சார், வக்கீல் தொழில மட்டும் இல்ல, எல்லா துறையிலுமே இவர மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். மேடம், இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து மலருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. சூப்பர் மேடம். மலர் ஐ விட்னஸா கோர்ட்ல கொண்டு போய் சாட்சி சொல்ல வச்சிடலாம். கண்டிப்பா இனியன் சாரை வெளியே கொண்டு வந்துடலாம். ஜனனி, நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. மலரை கரெக்டா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. மேடம், நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. என்னம்மா ராசாத்தி, வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? என்னடா, ஏகாம்பரம் ஐயா ஒரு அரசியல் கட்சி தலைவர், முக்கிய விஐபி, ஜென்டில்மேன், ரொம்ப நல்லவரு. அவர் எதுக்கு இங்க அடிக்கடி வர்றாருன்னு யோசிக்கிறியா? இல்ல சார், கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அடுத்து எப்போ ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கேஸ்ல நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறது நீங்க தான். தண்டனை கிடைக்க போறதும் உங்களுக்கு தான். அதனால அடுத்து ஸ்ட்ரெயிட்டா போக போற இடம் ஜெயில் தான். அங்க இப்படி வெள்ளையும் சொல்லியுமா பக்கெட்டா இருக்க முடியாது. பாத்துக்கோங்க. என்ன நக்கலா? நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் உன் புருஷனை வெளியில கொண்டு வரவே முடியாது. இந்த ஏகாம்பரத்தை யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. இன்னி வரைக்கும் என்னை யாரும் எதிர்த்தது கிடையாது. அப்படி எதிர்த்தவ இப்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறா.
அவ வாழ்க்கைய நாசம் பண்ற மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. உன் புருஷனுக்கு தண்டனை கிடைக்கிறத பாக்கணுங்கிற ஆர்வத்துல தான் இப்ப நான் இங்க வந்தேன். யாருக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். பாப்போம் பாப்போம். மேடம், நம்ம கிட்ட உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். மாமா, ராசாத்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சரி ராசாத்தி. சார் வாங்க சார். வணக்கம், உட்காருங்க. யுவர் ஆனர், ஏற்கனவே நடந்த விவாதங்கள், சாட்சிகள், இறுதி ஆதாரங்களின்படி எல்லாவற்றிலும் குற்றவாளி இனியன்தான் என்று நிரூபணமாகியிருக்கிறது. அதனால் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இனியன் உண்மையான குற்றவாளி இல்ல. அதற்கான முக்கியமான சாட்சியை உங்கள் முன்னிலையில் ப்ரொடியூஸ் செய்வதற்கு உங்கள் அனுமதி வேண்டும். எஸ், ப்ரொசீட். மலர், மலர், மலர். மலர், சந்தோஷ் கொல்லப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மலர், அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு பிரபல பத்திரிகையில தேர்ட் ஐண்ட தலைப்புல ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களை ஒண்ணு விடாம யாருக்கும் பயப்படாம எழுதுவேன். ஒரு முறை ஏகாம்பரத்துக்கு சொந்தமான செங்கல் சூளையில சிலை கடத்துறதா எனக்கு தகவல் வந்துச்சு. நானும் என் வருங்கால கணவர் சந்தோஷம் விவரங்கள் சேகரிக்க தான் அங்க போனோம். அன்னைக்கு ஏகாம்பரம் அடியாட்களோட வந்து என்ன கொலை பண்ண பார்த்தாரு. அப்பதான் தெரிஞ்சது பொய்யான தகவலை சொல்லி எங்களை அங்க வர வச்சிருக்காங்கன்னு. அந்த கொலை முயற்சியில ஏகாம்பரம் என்னோட வருங்கால கணவரை கொன்னுட்டாரு.